அவர் பாவம், அவர் 5-6 வருஷமா பிராமணராகவே ஆயிட்டார் இளையராஜா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவருடைய மனோபாவம், அந்த ஆரியனுக்கு என்ன மனோபாவம் இருக்கு, எனக்கு ஈக்குவல் எவனும் இல்லைன்னு நினைக்கிறான்ல, அதே நினைப்பு அவருக்கு இருக்குது. இந்த விஷயத்துல அவர் கொடுத்த விளக்கத்துல எனக்கு நான் எந்த இடத்துலயும் சுயமரியாதையை விட்டு கொடுக்காத, விட்டு கொடுக்கல அப்படின்னாரு. சுயமரியாதை அப்படியே முகம் தான் இருண்டு போயிடுத்த, பார்த்தோம் இல்ல, பார்த்து வயிறே எரிஞ்சு போச்ச. இல்ல இப்ப கொடுத்த விளக்கத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடந்தது? ஒரு இடம் இருக்கு, அர்த்த மண்டபம் இருக்கு. அர்த்த மண்டபத்துல வந்து மடாதிபதி நிக்கலாம், ஜீயர் நிக்கலாம், பட்டாச்சாரியார் நிக்கலாம். இந்த ஜீயர், பட்டாச்சாரியார், மடாதிபதி இவர்கள் எல்லாமே உத்தமர்கள் அப்படின்னு யாருக்கு தெரியும்? இளையராஜா உள்ள வரக்கூடாது, ஆனா இளையராஜா காசு உள்ள வரலாம். அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குல்ல. பட்டாச்சாரியார், ஜீயர், மடாதிபதி கொடுக்குற காசு மட்டும்தான் கருவறை பூஜைக்கெல்லாம் உதவணும் அப்படின்னு இருக்கணும்ல. பற பல்லுன்னு நீ ஜாதி வகுத்தியா, எல்லா காசும் உனக்கு உதவுது, ஆனா ஆளு மட்டும் உள்ள வரக்கூடாது. ஒரு கஸ்தூரி என்ன குதி குதிக்குது. அவங்களே கூட நேத்து இது சம்பந்தமா சொல்லியிருக்கிறாங்க, இளையராஜாவே ஒரு கடவுளா. இது எல்லாத்துக்கு அதான்ப்பா, அந்த பிராமணர்களுக்குள்ள அப்படி ஒரு இது காட்டிக்கிறது. பண்ண வேண்டிய அவமரியாதை பண்ணியாச்சு, மானம் கப்பல் ஏறி போயாச்சு. திராவிடமும் ஆரியமும் வேற வேற இல்ல அப்படின்னு, வேற வேற இல்ல, ஒண்ணுதான். ஆனா அவங்களுக்குள்ள அப்படியே, அதாவது இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, அவங்களுடைய வீடு வாசல் காசு பணம் எல்லாம் புல்டோசர் வச்சு அழிக்கிறது இல்ல, அது இவர்களுக்கு கை வந்த கலை. அழித்தல் என்பது ஆரியர்களுக்கு, ஆரிய அடிவருடிகளுக்கு கை வந்த கலை. சைவன் அப்படின்னு சொன்னால அவன் வந்து சிறந்த ஆன்மீகம், சிறந்த ஒரு மனோநிலை படைத்தவன், அவன் தான் தமிழன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆன்மீக பேச்சாளர் கலையரசி நடராஜன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற இளையராஜா விவகாரம் குறித்தும் ஆகமங்கள் குறித்தும் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இளையராஜா அவர்கள் ஆண்டாள் கோவிலுக்கு போயிருந்த பொழுது அந்த அர்த்த மண்டபத்தின் முன்னாடியே வந்து நிறுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதற்கு வந்து அது பல பேசுபொருள்களாச்சு. அதற்கு இந்து சமய அறநிலையத்துறை தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இளையராஜாவே அதை மறுத்தும் பேசியிருக்கிறார், வதந்திகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தாலும் அந்த விவகாரத்தில் நீங்கள் பார்த்த விஷயங்கள், சில கருத்துக்களையும் பதிவிட்டிருந்தீங்க. அந்த விவகாரத்தில் நீங்கள் பார்க்கிற விஷயங்கள் முதலாவதாக என்னங்க? எனக்கு இது ஒன்றும் புதுமையாகவோ இல்லை ஆச்சரியமாகவோ என்னுடைய பார்வை இல்லை. எனக்கு இது அவர்களுடைய செயல்பாடுகளின் பழக்கப்பட்ட ஒரு பகுதி. அதாவது திருக்கோயில்கள் அனைத்தும் தமிழகத்தில் உள்ள, இந்தியாவில் உள்ள எல்லா கோயில்களும் அடிமட்ட உழைப்பாளி வர்க்கத்தால் உருவாக்கப்பட்டது. அதற்கு உருவாக்கப்படுவதற்கு உரிய பொருளாதாரத்தை கொடுத்தது நடுத்தர வர்க்கத்து மக்கள், பெரும்பாலானவர்கள். ஒரு சில மிகப்பெரிய ஆலயங்களை கட்டியவர்கள் அரசர்கள். இதில் வந்து ஆரிய பிராமணர்களுக்கு எந்த பங்கு பாகமும் கிடையாது. உழைப்பும் அவர்களுடையது கிடையாது, பொருளாதாரமும் அவர்களுடையது கிடையாது, மண்ணோ மனையோ அவர்களுடையது கிடையாது. ஆனால் இன்று இந்தியாவில் உள்ள அத்தனை கோயிலும் அவர்களுடைய கையில் இருக்குது. அப்படிங்கிற போது நம் மக்கள் வந்து உழைப்பை நம்பின அளவுக்கு தங்களுடைய அறிவை நம்பலை. அதாவது இவர்களாகவே கோயில்னு ஒன்று உருவாக்கின உடனே அதுக்குள்ளே புகுந்து, கோயிலை உருவாக்குவது வேறு யாரோ, அது உள்ள இவங்க எப்படியோ புகுந்துடுவாங்க. புகுந்து இவர்களாகவே ஒரு சட்டத்தை உருவாக்கி அதுக்கு ஆகமம்னு பேர் வைப்பாங்க. இல்ல, ஆகமங்கள் இறைவனால் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஒரு கோயிலை ஒருவர் கட்டுறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு அரசரே கட்டுறாரு. கட்டும்போது அதற்குரிய சிவாச்சாரியார்கள், அதாவது அந்த ஆன்மீக ஞானம் படைத்தவர்கள். பெரிய கோயிலை இவர் ராஜராஜ சோழன் கட்டும்போது அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் கரூர் தேவர் சித்தர். அவருடைய ஆலோசனைப்படி அந்த சன்னிதானங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இன்னென்ன மாதிரி செய்யி, இப்படி தான் இந்த கோயில் பூசை நடக்கணும், இப்படியெல்லாம் செய்தால் இறைவனை வந்து நம்ம மகிழ்ச்சிப்படுத்துகிறதா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, அதை இவர் கட்டளையிட, அதுபடி ஒரு அதுதான் ஆகமம். இதை வந்து சதாசிவத்திற்கு 5 முகம்,
அந்த 5 முகத்தின் வழியாக வந்தது ஆகமம் அப்படின்னு இவர்கள் சொல்றாங்க. சரி இருக்கட்டும். இறைவன் சிவபெருமான் சதாசிவ மூர்த்தியாக இருந்து ஆகமங்களை சொல்லும்போது இவன் வந்து இந்த ஜாதியில பிறந்தவன், அதனால இவன் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இறைவன் வந்து சாதி ஏற்றத்தாழ்வுகள், மக்களை ஏற்றத்தாழ்வு எங்கேயாவது நல்லவன் கெட்டவனே பார்க்க மாட்டாரு. ஏன்னா மொத்த உயிர்களும் அவருடைய குழந்தைகள். உலகத்தில் உள்ள அத்துணை உயிர்களும் இறைவனுடைய குழந்தைகள். அதுல நல்ல குழந்தை எந்த தகப்பனாவது எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளைகள்ல இவன் நல்லவன் அந்த பிள்ளை கெட்டவன் சொல்லுவாங்களா? கெட்டதாகவே இருந்தாலும் சொல்லுவாங்களா? அப்போ மனிதனே அப்படி இருக்கான்னா இறைவன் எப்படி ஒரு குழந்தைய கெட்டவன் நல்லவன்னு சொல்லுவார், நினைப்பார், ஒதுக்குவார், வரக்கூடாதுன்னு சொல்லுவார்? தந்தை என்ன பண்ணுவான்? குழந்தை தப்பு பண்ணா அடிப்பான். அது மாதிரி இறைவன் சிவபெருமான் தண்டனை கொடுப்பார், இந்த ஆன்மாக்களை திருத்துவதற்காக தண்டிப்பார். உடனே அதுக்கு என்ன கதை கட்டிட்டான்? சிவன் அழிக்கும் தெய்வம்னுட்டான். ஆன்மாக்கள் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து 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 உலகில் பிறப்பெடுக்க கூடாது என்பதற்காக அழித்தல் என்கின்ற ஒரு நிலையை இறைவன் 5 தொழில்களில் அதில் ஒரு தொழிலாக அதை வச்சிருக்கார். அது வந்து ஆன்மாக்களை திருத்துவதற்காக. அவங்களுடைய வீடு வாசல் காசு பணமெல்லாம் புல்டோசர் வச்சு அழிக்கிறது இல்லை. அது இவர்களுக்கு கை வந்த கலை. அழித்தல் என்பது ஆரியர்களுக்கு, ஆரிய அடிவருடிகளுக்கு கை வந்த கலை. அவர்கள் தான் எல்லாத்தையும் அழிப்பாங்க. புல்டோசர் வச்சு இந்தியாவில் முதன்னு இடித்தவன் யாருப்பா? ஏழைப்பாழ வீடெல்லாம். அப்படி இருக்கும்போது இறைவன் வந்து எதையும் அழிக்க மாட்டார். ஆன்மாவை சீர்படுத்துவதற்காக அது ஒரு தொழில். அதை அப்படி சொல்லி பயமுறுத்தி வச்சுட்டாங்க. போகட்டும், அப்படியே இருக்கட்டும். அவர் வந்து கெட்டதெல்லாம் அழிச்சிடுறாருன்னு இருக்கட்டும். அழித்து மீண்டும் புதுசாக உருவாக்குறாரு. தங்கம் ஒரு நகை இருக்குது, ஒரு ஆபரணம். அந்த ஆபரணத்தை போட்டு அது தேஞ்சும் போச்சு, அழுக்காகவும் போயிடுச்சு, அழகும் குறைஞ்சி போச்சு. உடனே பொருட்கள் என்ன பண்ணுறாரு? உருக்குறாரு. மீண்டும் உருக்கி வேற ஒரு புதிய ஆபரணமாக உருவாக்குறார். இதைத்தான் இறைவன் செய்கிறார். இப்படித்தான் செய்வாரே தவிர எந்த மனிதனையும் ஏன் அதாவது இப்போ கோயிலுக்குள்ள நாய் பூனையெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம வச்சுருக்கிறோம். ஏன்னா அந்த 5 அறிவு ஜீவன்களுக்கு ஒரு பகுத்தறிவு இல்லாதனால ஏதோ கழிவுகளை ஏதாவது அசிங்கம் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக வச்சிடும். மனிதனுக்கு என்னப்பா குறைச்சல்? இந்த இடத்த தாண்டி வரக்கூடாதுன்னு ஏன் செய்யணும்? செய்யலாம், அது கூட ஒரு விஷயம் இருக்குது. கருவறைக்குள்ள இறைவன் திருமேனியை தீண்டாத அப்படின்னு வேணா சொல்லலாம். அதுவும் யாரை சொல்லலாம் அப்படின்னா உயிர்கொலை செய்பவர்களை சொல்லலாம். உயிர்களை கொன்று சாப்பிட்றவங்க, கொள்றவங்க, இப்படியெல்லாம் இருக்கிறவங்கள வேண்டாம். ஏன்னா இப்போ இறைவன் சிவபெருமான் சைவம். இப்போ இவங்கெல்லாம் சைவர்களே இல்லை. யாரு? ஜீயரெல்லாம் சைவர் கிடையாது. ஆனால் அவர் உலக உணவின் அடிப்படையில் சொல்கிறீங்க இல்லை. அவர் உணவின் அடிப்படையில் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது. மனப்பான்மை சைவன் அப்படின்னு சொன்னால அவன் வந்து சிறந்த ஆன்மீகம், சிறந்த ஒரு மனோநிலை படைத்தவன். அவன் தான் தமிழன். தமிழன் தான் சைவன். சைவன் அப்படின்னா சிவனை வணங்குபவன். உணவு அங்கே வர்றது கிடையாது. அது ஒரு மனப்பான்மை. சைவம்ன்ற ஒரு மனப்பான்மையை சொல்றீங்க. ஆமா, அது வந்து வாழ்வு நெறி, மனோலயமே அந்த சைவத்துல தான் இருக்குது. ஒரு மனிதன் வந்து சைவம் அப்படின்னாக்கா அந்த கெட்ட கெட்ட உணர்வுகள், கெட்ட குணங்கள், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறது, இன்னொரு அந்த பெண்ணாசை, பொருளாசை, அது இது அதெல்லாம் விட்டுட்டா அவன் சைவம். இப்போ என்ன சொல்கிறாங்க சில பேர், நான் முன்னால் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேம்மா, இப்போ சைவன் ஆயிட்டேன், விட்டுடுறாங்க. ஆனால் அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா உலகத்திலேயே அவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே அவர்கள் தான் உயர்ந்தவர்கள்னு அவர் எப்போதும் அவர்கள் தங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பிறரை வந்து தன்னிலிருந்து வேறுபட்டு, தன்னுடைய மனித தன்மையிலிருந்து வேறுபட்டு அவன் வந்து கீழானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு இடம் இருக்குது, அர்த்த மண்டபம் இருக்குது. அர்த்த மண்டபத்தில் வந்து மடாதிபதி நிற்கலாம், ஜீயர் நிற்கலாம், பட்டாச்சாரியார் நிற்கலாம். இந்த ஜீயர், பட்டாச்சாரியார், மடாதிபதி இவர்கள் எல்லாமே உத்தமர்கள் அப்படின்னு யாருக்கு தெரியும்? இப்போ நான் போனேன்னா நான் என்னான்னு உனக்கு என்ன தெரியும்? இறைவனுக்கு தானே தெரியும். நாங்கள் வரக்கூடாதுன்னா இறைவன் என்ன தடுக்கிறதுக்கு அவனுக்கு கோடி வழி இருக்குது. எந்த வழியிலையோ தடுப்பான். நீ என்ன அதை சட்டம் வைக்கிறது? ஒரு கோயிலை ஒரு அரசன் கட்டி கொடுக்குறான், மனிதர்கள் எல்லாம் காசை போட்டு கட்டி கொடுக்குறாங்க. அதில் நீ சட்டம் வகுத்து இதுக்கு தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிறது. நான் தான் சொல்கிறேனே, நீ கூட வை, ஆனால் என்ன இருக்குன்னு வையே.
ஏன் எல்லாருக்கும் வைக்கிற பொதுவா? நீங்க 3 பேர் போகலாம், 4வது அவர் பாவம், அவர் 5-6 வருஷமா பிராமணராகவே ஆயிட்டாரு. யாரு? இளையராஜா. அவருக்கு சமஸ்கிருதம் தான் பிடிக்கும், புரியுதா? அவருக்கு வந்து இந்த ஆரியர்கள் தொடர்பு உள்ளவங்க பிராமணர்களை தான் பிடிக்கும். அவரே ஒரு பிராமணரா ஆயிட்டாரு. அப்படியாப்பட்டவரை நீ வெளியே நிறுத்துறிய? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்ல, அவருடைய பேச்சு வார்த்தை, அவருடைய மனோபாவம், அந்த ஆரியனுக்கு என்ன மனோபாவம் இருக்கு, எனக்கு ஈக்குவல் எவனும் இல்லைன்னு நினைக்கிறான்ல, அதே நினைப்பு அவருக்கு இருக்குது. அந்த பாயிண்ட்டை வச்சிங்கன்னா நான் இந்த விஷயத்துல அவர் கொடுத்த விளக்கத்துல எனக்கு நான் எந்த இடத்துலயும் சுயமரியாதையை விட்டு கொடுக்காத, விட்டு கொடுக்கல அப்படின்னாரு. சுயமரியாதை அப்படியே முகம்தான் இருண்டு போயிடுத்த. பார்த்தமில்ல, பார்த்து வயிறே எரிஞ்சு போச்சே. என் பிள்ளைய ஒருத்தன் தடுத்து இருந்தான்னா என் உள்ளம் என்ன துடிச்சிருக்குமோ அந்த துடியில துடிச்சுது இளையராஜா தடுத்த போது. அப்படியே மேலே வாசப்படி ஏறினவர் கீழே இறங்கும். என்னையா இது, என்ன நீ முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கலாமா? எப்படி நீயே வரப்பா உள்ள அங்கே நில்ல அப்படின்னா எப்படி? என்ன பண்ணோம், நம்ம என்ன கெட்டவனா, நம்ம என்ன திருடனா? ஜாதி அடிப்படையில நீ அவன் பண்ணா நீ அப்படியே கருத்து போச்ச முகமே எப்படியோ ஆயிடுச்சே. நான் சுயமரியாதை விடலாம், சுயமரியாதை விட்டு தான் போச்சு. அதை தான் சொல்கிறேனே, அவர் 5-6 வருஷம் ஆச்சு பிராமணர் ஆகி. அதனால அந்த பிராமணர்களுக்குள்ள என்ன நடந்தாலும் அதை மூடி மறைச்சுவாங்க. இல்லை, இப்போ கொடுத்த விளக்கத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நடந்ததுன்னெல்லாம் நான் அதுக்கு மேலே யோசிக்கல. பிராமணன் ஆகிட்டா அந்த மனப்பான்மை வந்துடும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். சங்கராச்சாரியாரை ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணாங்க. எந்த ஆச்சாரி, எந்த பிராமணனாவது சங்கராச்சாரியர் ஜெயலலிதாவை எதிர்த்தாரா? எதிர்த்தாங்களா? ஏன்னா அதான் அவர்களுடைய ஒற்றுமை. இப்போ அதே சங்கராச்சாரியாரை பழனிசாமியோ கருணாநிதியோ அல்லது இவர் ஸ்டாலினோ அரசு பண்ணினா சும்மா இருந்திருப்பானுங்களா? ஒரு கஸ்தூரி என்ன குதிக்குது, என்ன ஆட்டம் போடுது. அது சினிமாவில் நடிக்கிறத விட இந்த இப்போ சொற்பொழிவு மேடையில் 10 மடங்கு அதிகமாக நடிக்குது. அவங்களே கூட நேற்று ஒரு விஷயம் சொல்லி இது சம்பந்தமா சொல்லியிருக்கிறாங்க. இளையராஜாவே ஒரு கடவுளா? இது எல்லாத்துக்கும் அதான்ப்பா, அந்த பிராமணர்களுக்குள்ள அப்படி ஒரு இது காட்டிக்கிறது. அது பண்ண வேண்டிய அவமரியாதை பண்ணியாச்சு, மானம் கப்பல் ஏறி போயாச்சு. அதன் பிறகு இதெல்லாம் மூடி மறைத்தல் அப்படிதான். ஏன்னா இன்னும் அவர்கிட்ட கோடி கோடியா பணம் இருக்க. இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு எத்தனை கோடியில் அந்த இது கோபுரம் கட்டி கொடுத்தது. இதே ஆண்டாள் கோயிலுக்கு எவ்வளவு போயிடுமே, பணம் போயிடுமே. இளையராஜா உள்ள வரக்கூடாது, ஆனா இளையராஜா காசு உள்ள வரலாம். அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குல்ல. பட்டாச்சாரியார் ஜிஆர் மடாதிபதி கொடுக்குற காசு மட்டும்தான் கருவறை பூஜைக்கெல்லாம் உதவணும் அப்படின்னு இருக்கணும்ல. அப்படி இருந்தா ஓகே. நீ வந்து காசு எவன் காசா இருந்தாலும், கிறிஸ்தவன் காசும் உனக்கு கோயில் கட்டுறதுக்கு உதவுது, துளுக்கன் காசும் உதவுது. பறை பல்லுன்னு நீ ஜாதி வகுத்தியா, எல்லா காசும் உனக்கு உதவுது. ஆனால் ஆள் மட்டும் உள்ளே வரக்கூடாது. உங்கள் சட்டங்கள் அது. இதெல்லாம் அத்தனையும் இறைவன் தலையில் போட்டுற வேண்டியது. இறைவன் சொன்னார், அதை கேட்டு தான் நாங்கள்லாம். உங்கள்கிட்ட வந்து சொன்னாரா? நீ சொன்ன ஆகமத்தை, அதாவது சிவனை தொட்டு இன்னன்னாரு தான் பூஜை பண்ணணும், பிராமணர் தான் பூஜை பண்ணணும். ஆகமத்தை போய் அக்கா படித்து பார்க்குறோம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. 5 பேர் பூஜை பண்ணலாம். அந்த 5 பேரில் பிராமணனும் இருக்கான், ஆச்சாரியும் இருக்கிறான், நாவிதனும் இருக்கிறான், சத்திரியனும் இருக்கிறான், இன்னொரு கீழ்ஜாதின்னு வகுக்கப்பட்ட இன்னொருத்தனும் இருக்கிறான். அவர்கள் தான் சிவாச்சாரியார்கள். அந்த சிவாச்சாரியார்கள் இறைவன் சிவபெருமானை தொட்டு அபிஷேகம் பண்ணலான்னு ஆகமத்தில் இருக்குது. அப்போ நீ படித்த ஆகமம் என்ன? நீயா வந்து புதுசா ஆகமங்களை உருவாக்கிக்கிட்டே இருப்ப. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் அந்த கனகசபை விவகாரம்லாம் வருது, அப்போ அதெல்லாம் எதன் அடிப்படையில்? அதெல்லாம் எந்த அடிப்படையுமே கிடையாது. அவர்கள் வந்து தீட்சிதர்கள், ஆரிய பிராமணர்கள், தீட்சை பெறாதவர்கள். அவர்கள் வந்து நம்ம சைவ கோயிலில் கொடிமரம் தாண்டி உள்ள வரக்கூடாது. அவர்கள் வந்து தீட்டுப்பட்டவர்கள். யாரு? சிதம்பரத்தில் இன்னைக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு கேஸா நடத்திக்கிட்டு தெரிகிறானே, அவன் எல்லாம் தீட்டு. அவெல்லாம் அதாவது ஆகமம் சொல்றது, அவெல்லாம் உள்ள வரக்கூடாது. அவெல்லாம் வந்து இறைவன் சிவபெருமான சிசுன தேவான் அப்படின்னா கெட்ட வார்த்தை அது. அதை சொன்னவன் அவன் தான் இன்னைக்கு உள்ள இருக்கிறான். ஆக்கிரமிப்பு, பொய் கதை, மக்களை பயமுறுத்துறது. என்னதான் ஆகி போயிடுவேன், நீ இப்படி பண்ணிடுவேன், இப்படி ஒரு அதர்வன வேதம்னு ஒரு மந்திரம் தந்திரம் மாய மந்திரமெல்லாம் கையில் வச்சுக்கிறது. இப்போ என்ன இருந்தாலும் ஒவ்வொரு கோவில்களுக்குன்னு இருக்கிற அந்த அந்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சில வரலாறுகள், அதை பேஸ் பண்ணி இருக்கிற இந்த ஆகம விதிகள்னு சொல்லப்படுறது. அந்த வகையில் வந்து இப்போ ஆண்டாள் கோயிலில் இப்படி சொல்லப்படுறது இப்போ தவறு அப்படின்னு உங்கள் பார்வையில் பார்க்குறீங்களா? அதாவது ஒரு கோயிலை உருவாக்கும் போது நான் முதல்ல சொன்னேன் அவங்களுக்கு, கரூர் சித்தர் என்ன சொன்னார், இப்படி பூஜை பண்ணு அப்படின்னு. அதான் அந்த கோயில் ஆகமம். நான் ஒரு கோயில் கட்டியிருக்கேன்,
அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி உங்களை வர சொன்னது. கரண்ட் இல்லாதனால இங்கே உட்காந்துருக்கேன். இப்போ நான் வந்து அங்கே பூசை முறைகளை வகுத்திருக்கேன். புரியுதுங்களா? அதுதான் அந்த கோயிலினுடைய ஆகமம், நான் வகுத்தது. இப்படி ஒவ்வொரு ஆலயங்களையும் உருவாக்குகின்ற போது அங்கே யார் குரு ஸ்தானத்தில் இருந்து இன்னென்ன மாதிரி செய்யு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதான் ஆகமம். காரணாகமம், காமிகாகமம். என்னுடைய கோயிலில் என்ன ஆகமம்னா தமிழாகமம். தமிழ் சைவ பெருமான் திருக்கோயில் தமிழ் ஆகமப்படி இயங்கி கொண்டிருக்கிறது. கோயிலை உருவாக்கி எப்படி எப்படி பூசைகள் நடத்துகிறோமோ, என்னென்ன பூசைகள் இந்த நாளில் இன்னது, இந்த நேரத்துக்கு இன்னது அப்படின்னு வகுக்கிறோமில்ல, அதுதான் ஏன் ஆகமா, வேற ஒன்றுமே கிடையாதுயா. அதை மாற்ற வேண்டாம், அப்படியே ரெகுலராக இருக்கட்டும், அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அதில் போய் இவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, அவன் இங்கே நிற்கக்கூடாது, இவன் இங்கே நிற்கக்கூடாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. ஆகமம்னு ஒன்று இறைவன் எதையும் சொல்லி யாரையும் வேற்றுமைப்படுத்தலை. அதாவது ஒரு ஆகமத்தில் சொல்லி இருக்கிறதா ஒரு நூலில் படித்தேன். இந்த விரதம் இருந்து இந்த கோயிலுக்கு வராதவனுக்கு இந்த கோயில் பிரசாதம் கொடுக்காத அப்படின்னு ஆகமத்தில் இருக்குன்னு. துருவி பார்த்தா அப்படியெல்லாம் எங்கேயுமே கிடையாது. இவங்களா எழுதுறாங்க இதெல்லாம். பிரசாதம் இறைவனுக்கு படைக்கப்பட்டதை ஏதோ ஒரு ஆன்மா பசிக்கு வந்து அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அவன் இறைவனாயா? அவன் இறைவனா? அவனை வணங்கலாமா? பிரசாதத்தை வாங்கி என்னையா பண்ணுவான்? வீடாக கட்டுவான்? இல்லை சொத்து சுகம் வாங்குவானா? இறைவனுக்கு நைவேத்தியம், அவர்களுடைய மொழியில் நைவேத்தியம் செய்யப்பட்ட ஒரு உணவை விரதம் இருந்து கோயிலுக்கு வராதவனுக்கு கொடுக்காதுன்னு சொல்லியிருக்கான். ஒரு நூலில் படித்தேன், எனக்கு உயிரே போச்சு. என்ன இப்படியெல்லாமா? என்னான்னு கேட்டால் அவன் நல்லவனா இப்போ குளிச்சு முழுவிட்டு இருக்கணும்னு தான். என்னத்த நீ புதுசாக இப்போ குளிச்சு முழுவிட்டு? எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கூழானாலும் குளித்து குடி, கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கா ஒரு கேள்வி. குளிக்கிறத பற்றி நீ என்ன சொல்லி கொடுக்குறது? வெள்ளைக்காரன் சொல்கிறான்ல, பல்லு விளக்க நான் தான் கற்றுக் கொடுத்தேன். ஆளும் வேலும் பல்லு குருதி 4 மிரண்டும் சொல்லு குருதின்னு சொல்லிட்டு போனேன். எவன் வந்து என்னத்தையா சொல்லிக் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் தமிழனுக்கு? என்ன ஒன்று, இங்கே சுத்தமான தமிழன் இல்லை இப்போ, அவ்வளோதான். அதாவது இப்போ நம்ம ஆட்சியாளர்கள் கூட மனுஸ்மிருதியின் அடிப்படையில் நாட்டை ஆளணுன்னு தான் அவங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடாது, எல்லா மக்களும் தன்னுடைய இனத்துக்கு அடிமையாக இருக்கணுங்கிறதுக்காக. இது வந்து ஆரியத்தினுடைய ஜீவாதாரம். இந்த ஜீவாதாரம் யார் கையில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் வைணவர்கள் கையில் இருக்குது. வடநாட்டில் சைவர்கள்னு சொல்லப்பட்ட அவர்களும் அதே வாழ்க்கை தான். புரியுதா? அந்த தாக்கம் வந்து ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. தமிழகம் எப்போதும் சிவனுடைய பூமி. அது சிவன் முருகனுடைய பூமி, பகுத்தறிவு பூமி. இது புனித பூமி, பகுத்தறிவு. இதைத்தான் இவங்க வாய்ப்பாக பயன்படுத்தி பெரியார் பூமி, அம்பேத்கர் பூமி, அந்த பூமி, இந்த பூமி. இது வந்து உலகில் தோன்றிய போதே பகுத்தறிவு பூமி. இது எது? தமிழ்நாடு என்பது. பெரியாரெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு யார் சொன்னது? கணியன் பூங்குன்றனார், இங்க இருந்த ஒரு தமிழர், அவர் தான் சொல்லியிருக்கிறார். யார் சொன்னது? என்ன தமிழ் இலக்கியத்தில் இல்லாததை இனி எவன்ப்பா வந்து சொல்லப்போறான்? இறைவனுக்கே கூட கிடைக்காதுப்பா செய்தி, அவரால் கூட சொல்ல முடியாது. அவ்வளோ புலவர்களும் அவ்வளவும் வாழ்க்கை நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க தமிழ் புலவர்கள். 1000 தமிழ் புலவர்கள் பூத்த பூமி இது. ஒவ்வொருவரும் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் 1000 ஆண்டுகள் ஆராயத்தக்கது. அப்படி ஒரு பகுத்தறிவு பூமி இது. இந்த பூமியில் வந்து நீ புகுந்துக்கிட்டு இந்த மக்களை அடிமைப்படுத்தி, இந்த மக்கள் வந்து, அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு ஏன் இந்த கெதி ஆச்சு அப்படின்னா நம்ம நாட்டு ஜனநாயகம் தான் காரணம். வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு போகும்போது மிகப்பெரிய பாவத்தை செய்துட்டு போயிருக்கான். அவனுடைய இனம் வந்து அவனே காட்டு மிராண்டியாக வாழ்ந்தவன் தானே. அவனுக்கு அடுத்தபடியாக இப்போ வடவர்கள் கையில் நம்மளை ஒப்படைச்சிட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு அடிமையாக இருந்தோம், இப்போ இவங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம் இல்லையா? என்ன நம்ம சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கப்பம் கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கப்பம் கட்டும் போது பசிக்குதுன்னா கொடுக்க மாட்டேங்கிறான் சாப்பாடு. வெள்ளம் வந்து இவ்வளோ பாதிப்பு. இந்த மாநிலத்திலேருந்து அள்ளி கொடுக்குறானா நமக்கு? மழை காலத்தில் நிவாரணம் கொடுக்குறானா? அப்போ எவ்வளவு கொடூரமான ஆட்சி நடக்குது. இங்க நீங்க மத்தியில் இருக்கிற பாஜக ஆட்சியை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்துல பாஜக தரப்பு கருத்தாக நாராயணன் திருப்பதி சொன்ன கருத்தை உங்ககிட்ட சொல்லி இதுக்கான
பதிலை கேட்கணும்னு நினைக்கிறேன். வதந்தி பரப்பி சமூக நல்லிணத்தை சீர்குலைக்கும் திராவிட மாடல்களே அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஒப்பற்ற மனிதனை நோகடித்து விட்ட இந்து விரோத தீய சக்திகளே, இளையராஜாவை அவமதித்து இன்புறுவது ஏன் அப்படின்னு அவர் கேட்கிறார். திராவிட மாடலை தான் குறிப்பிட்டு. அது இவர் தான் உண்மையான ஆரியரை, புரியுதா? திராவிடம்னா அது வேற யாரும் கிடையாது, இவங்களுக்குள்ளேயே இருக்கிறவங்க தான் திராவிடம். இப்போ ராகுல் டிராவிட்னு ஒருத்தர் இருக்காரு, இருக்காருல்ல, அவர் யார்? அவர் கிரிக்கெட் பிளேயர், அப்படிதான் தெரியும். பிராமணன் தானே அவர், பிராமணன் தானே. அவருக்கு ஏன் ராகுல் டிராவிட்னு பேர் வருது? ஆரியர்கள் வேற, திராவிடர்கள் வேற கிடையாது, புரியுதா? இந்த ஒரு அதாவது முதல்னு இந்த குமாரில பட்டார்னு ஒருத்தன் ஆரியன், அவன் ஒரு நூல் எழுதினான், ஏதோ ஒரு வார்த்திகம்னு சொல்லி ஒரு நூல் எழுதினான். அதில் தான் முதல்னு திராவிடம்ங்கிற வார்த்தையை சொன்னான். அதுக்கு முன்னால எல்லாம் நம்முடைய சங்க இலக்கியத்துல எல்லாம் திராவிடம்ங்கிற சொல்லே கிடையாது. சங்க இலக்கியங்கள்ல ஒரே ஒரு இடத்துல கூட திராவிடம்ங்கிற பேரே கிடையாது. தமிழ் வந்திருக்கு, எங்க பார்த்தாலும் தமிழ் இருக்குது, ஆனா திராவிடம்ங்கிற சொல்லே கிடையாது. இந்த குமரில பட்டருங்கிற ஆரியன் தான் அந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை முதல்னு சொன்னான். அதுல இருந்து அந்த ஆரியனுங்கள்லாம் என்ன பண்ணானுங்க, திராவிடன், தசுக்கள்னா அடிமைகள். திராவிடன் யாருன்னா அடிமை. அவன் யாரை சொன்னான்னா அவனுங்களுக்குள்ளே ஒரு பிரிவு, அது அவனுங்களுக்குள்ளே ஒரு பிரிவு. அங்கே சிந்து வெளியெல்லாம் அழிச்சு எல்லாம் முடிஞ்சோடனே தட்டு தெரிச்சு இங்கே ஓடி வர்றானுங்க. இங்கே ஓடி வந்தவன்லாம் தான் தென்னாட்டு பிராமணன் தான், அவன் தான் திராவிடன். இன்றைக்கும் கர்நாடகாவில் திராவிடர்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது. அதில் முழுக்க யார் இருக்கான்னா பிராமணன் தான் இருக்கான். இதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சி எல்லாம் இது பண்ணிட்டு இந்த திராவிட மாடல் அப்படின்னா அது யாரோ தமிழர்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடுற மாதிரி எல்லாம் இவர் பேசிகிட்டு இருக்காரு. இவரெல்லாம் சரியான நரித்தந்திரவாதி, புரியுதா? அப்போ கூட தமிழனை ஏமாற்ற முடியாது. எல்லா தமிழனையும் படித்து, அதாவது எல்லாத்தையும் படிக்கிறவன் ஏமாற மாட்டான், இவங்க வார்த்தையை கேட்குறவன் ஏமாந்து போவான். அப்படி கேட்டவர் தான் இளையராஜா. இவனுங்க வார்த்தையை கேட்டு தான் வீணா போனார் அவர். இவருக்கு இன்னைக்கு இந்த கெதி வந்தது காரணமே அவங்க வார்த்தையெல்லாம் கேட்டது தான். இவர் சொன்னார் ஒரு சமயத்தில், ராஜராஜ சோழன் பையனோட சண்டை போட்டுட்டு கோபுரத்துலேருந்து விழுந்து தற்கொலை பண்ணிட்டார். ஒரு தமிழன் தமிழ்நாட்டு வரலாறு படிக்காமல் இப்படியெல்லாம் பேசலாம் ஐயா? மாபெரும் மனிதர், எதுக்கு? இசைக்கு. இசை கடவுளாகவே நீ இரு, ஆனால் நீ வந்து இப்போ ஐந்தொழில் நடத்துகின்ற இறைவன் அல்ல. இப்படியெல்லாம் சொல்லி ஒரு மமதையை உண்டு பண்ணி அவனை உனக்கு அடிமையாக வச்சுக்கிறது. இப்படி சொல்லி தான் ராமன் கிருஷ்ணன்லாம் இவங்களுக்கு அடிமையானான். இப்போ கஸ்தூரி சொன்னிச்சுல, இசை அவரே ஒரு கடவுள் அப்படின்னு. அது மாதிரி சொல்லி தான் ராமன் என்கின்ற சத்திரியன், கிருஷ்ணன்கிற சத்திரியன்லாம் அப்படி ஆனது. அவன்லாம் பிராமணன் கிடையாது. இப்படியெல்லாம் ஏமாத்தாதீங்கடான்னு சொன்னதுனால பிராமணனாகிய ராவணன் ராட்சசன் ஆனான். இவங்க கற்பனை, இவங்க வடிவமைச்சது. எது? பிராமணனாகிய ராவணன் ஏன் இப்படி பொய்யெல்லாம் பேசி ஊரை கெடுக்குறீங்கடான்னு கேட்டதுனால அவன் அரக்கன், நீ தான் கடவுள் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மயங்கி போய் பல கொலைகளை பண்ணான்ல கிருஷ்ணன், அவன் கடவுள். புரியுதா? இவர்கள் யாரை எங்கே தூக்குவாங்க, எங்கே வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்குள்ள அதெல்லாம் நல்ல பிளான் எல்லாம் உண்டு. தினமும் கருவில் குழந்தை உருவாகும் போதே அது பிழைக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு 10 திருவிழா சாமி சம்பந்தப்பட்டது, 10 கோயில்களில் விழா நடக்கணும். எவன் எப்படியாவது சம்பாதிக்கிறான், எப்படியோ போகிறான், ஆக அந்த கோயிலில் கொண்டு வந்து அந்த காசை கொட்டணும், அதை வச்சு இவன் பிழைக்கணும். இப்போ கூட ஒருத்தர் 2 பேர் கேட்டு நடக்கிறான், இந்த ஆட்சி வந்ததுலேருந்து என்ன புதுசாக கோயில் கட்டியிருக்கு, எதுக்குயா புதுசாக கோயில், இன்னும் இருக்கிற கோயில் பத்தாதா? நான் ஒரு கோயிலை கட்டியிருக்கேன் ஐயா, ஒரு சமையலறை கட்டுறதுக்கு, பிரசாதம் பண்ணுறதுக்கு ஒரு சமையலறை கட்டுறதுக்கு எவனும் 10 பைசா தரமாட்டேங்கிறான். இவனை கொண்டு வந்து நடுப்பற உட்கார வச்சு அவனுக்கு சம்பளம். அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு ஒரு டெக்காலிட்டி வேலை. என்ன அப்படின்னா, ஒரு கோயிலில் கூட தமிழ் அர்ச்சனையே கிடையாது. தமிழ்நாடு இது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு கோயில்லையும் தமிழ் அர்ச்சனை கிடையாது. என் கோயிலில் மட்டும்தான். என்னடா, என்னுடைய கோயில் தமிழ்ச்சைவ பெருமான் திருக்கோயில். உலகத்திலே ஒரே தமிழ் கோயில் என் கோயில் தான். ஏழைங்க, நாங்கள் ஏழைங்களாம் சேர்த்து. அப்போ இந்த தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு வர அறிவிப்பு அதெல்லாம் ஒன்றுமே செய்கிறதே கிடையாது. ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்து உனக்கு வேணும்னா நீ அந்த ஃபோன் நம்பர் பண்ணி கூப்பிட்டு பண்ணிக்கன்னா, ஃபோன் பண்ணுற போது அவன் எங்கேயோ போயிருக்கான். நீ இது உண்மையான இது செய்யலாமா? கோயிலில் ஒரு அர்ச்சகரை போட்டு வச்சுருக்க பாப்பானே, ஆனால் தமிழ் பண்ணுறதுக்கு ஒருத்தனை போடணும்ல, அவனுக்கு பாதி சம்பளம் கொடு, இவனுக்கு பாதி சம்பளம் கொடு, அதுதானே நேர்மை. அவனை நிரந்தரமாக இங்கே வச்சுட்டு நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பண்ணிக்கன்னா என்னையா அது? என்ன வேலை இது? செய்யலாமா? இப்போ திராவிடமும் ஆரியமும் வேற வேற இல்லை அப்படின்னு வேற இல்லை, ஒன்று தான்.
ஆனால் அவங்களுக்குள்ள அப்படியே, அதாவது இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க தமிழே இல்லாமல் பண்ணுறது தான் இவங்களுடைய நோக்கம். 2 பேருடைய நோக்கமே. அவங்க திராவிடத்தை கருத்தியல்பாங்க. சரி இருக்கட்டும். கருத்தியல் அப்படின்னாக்க திராவிடம் அப்படின்னா அது எங்கே இருக்குது அந்த நாடு அப்படின்னா, ஈவேரா பெரியார் என்ன பண்ணிட்டு போனார்? கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் எல்லாம் சேர்ந்தது திராவிடம். எந்த தெலுங்குனாவது வாய் திறந்து சொல்கிறானாயா நான் திராவிடன்னு? எந்த மலையாளத்தானாவது சொல்கிறானா? எந்த கன்னடத்துக்காரனாவது சொல்கிறானா? இந்த 3 பேரில் எவனாவது குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறானா? கொடுக்குறானா எவனாவது தண்ணி? இப்போ இந்த வெள்ளத்தில் இப்போ திறந்து விட்றான் கடலர் அணையில். தேவையா? இதை கணக்கு வைப்பான். இவ்வளோ லட்சணத்தில் இருக்கிறவன் இவெல்லாம் நமக்கு ஒன்றா. திராவிட மாடல் எல்லாத்துக்கும் சமமாக. அவன் வந்து நம்ம சோத்தை தின்னுவிட்டு, நம்ம பூமியெல்லாம் விலைக்கு வாங்கிக்கிட்டு, நம்ம தண்ணியெல்லாம் குடிச்சுக்கிட்டு, கோடிக்கணக்கான அந்நியன் இங்கே இருக்கிறான். அவன் தின்னது போக மிச்சத்தை தமிழன் சாப்பிட்றான். வந்தேரி பூரா சொந்த வீட்டில் இருக்கிறான். தமிழன் பிளாட்ஃபாரத்தில் நிற்கிறான். இதான் திராவிட மாடலா? முதல்ல இவனெல்லாம் வெளியேற்று. இந்த மண்ணுக்கு உரியவனுக்கு உரிய இடத்த கொடு. அதை விட்டுட்டு என்னையா திராவிட மாடல் இருக்குது? நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிறைவாக மக்களுக்கு இந்த இளையராஜா விவகாரத்தில் மக்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு எப்போதுமே நினைக்கிறேன். ஆனால் நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே. அப்படியே ஒரே பக்தி பரவசமாக எப்போதும் கோயிலில் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பாப்பான் என்ன சொல்கிறானோ, பிராமணன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு அது பின்னாலேயே ஓடுறாங்களே தவிர அது என்ன ஏது உண்மையா பொய்யா அந்த சிந்தனையே இல்லை. அந்த விழிப்புணர்வே இல்லை. அந்த பகுத்தறிவே இல்லை. பகுத்தறிவுன்னு சொன்னால் உடனே திமுகங்கிறான். இந்த பூமியே பகுத்தறிவு பூமிடா. திமுகலாம் வர்றதுக்கு முன்னால இருந்தே இது பகுத்தறிவு பூமிடா. நம்ம தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு பாடிட்டு போனார் ஒருத்தர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னார். இதெல்லாம் பெரியாரெல்லாம் வந்து சொன்னது கிடையாதுப்பா. பெரியார் வந்து தமிழையே சனியன்னாரு. அவரை தான் இவங்க வந்து முதன்மைப்படுத்தி மற்றவங்கெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி இருக்கட்டும். அரசு ஏன்னா ஜனநாயக நாடு இது. அவங்க யார் வேணால் எது வேணால் பேசலாம், எது வேணால் செய்யலாம். அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. செய்யட்டும். ஆனால் தமிழனுக்கு வேண்டியது என்ன அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. யாருமே நினச்சி எதுவுமே செய்கிறது கிடையாது. தமிழனுக்கு இன்னது வேணும்னா முதல்ல அவனுக்கு விழிப்புணர்வு வேணும். அந்த விழிப்புணர்வு இருந்ததுன்னா, ஐயோ இளையராஜாவுக்கு இப்படி நடந்துதா, அப்பாடா இளையராஜாவுக்கே இப்படி நடந்திருக்கே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் போயிருந்தேன் அந்த இடத்துக்கு. என்ன அவங்க துரத்தி இருந்தாங்கன்னா வெளியே தெரிஞ்சிருக்குமா? இளையராஜாவை துரத்தினால்தான் தெரிஞ்சுது. தெரியுதுல்ல? அப்போ இந்த மக்களுக்கு ஒரு ஒரு கொஞ்சமாவது கொஞ்சம் ஒரு அசைவு வரணும்லப்பா. இல்லவே இல்லையே. எப்போ அந்த விழிப்புணர்வு வர்றது? பகுத்தறிவோடு அணுகணுன்ற விழிப்புணர்வு வேணும். ஆமாம், அதுதான் நம்ம எதிர்பார்க்குறேன். நான் மக்கள்கிட்ட விரும்புகிறதும் அதுதான். எப்போ அதை இறைவன் அந்த விழிப்புணர்வை இவர்களுக்கு இந்த பகுத்தறிவை எப்போ இறைவன் கொடுக்க போகிறாருன்னு தெரியல. பகுத்தறிவுன்னு சொன்னால் அதுக்கு வேற காரணம் சொல்கிறான், வேற கட்சி சாயம் பூசுகிறான். என்னன்னா அப்படியெல்லாம் செய்து நம்மளை ஒரு மாதிரி காட்டி விட்டா நம்மளை எல்லாம் மக்கள் ஒதுக்கிடுவாங்க, இவன் பின்னால் போவாங்க. அவ்வளோதான். நாங்கள்லாம் வந்து இந்த திராவிடம் இந்த இதெல்லாம் காங்கிரஸு இந்த கட்சிகள்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே பகுத்தறிவாளர்களாக வாழ்ந்த பரம்பரை தமிழன் பரம்பரை. அந்த பரம்பரை எங்களுடைய ஒரிஜினல் பரம்பரை. கட்சியை பார்த்து கட்சியிலேருந்து படித்து எதையும் படிக்கலை. எங்களுடைய சங்க இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. பகுத்தறிவுங்கிறத சங்க இலக்கியங்கள் தான் சொல்லியிருக்கு உலகத்துக்கு. அது படித்தா அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எதையுமே பேசுகிறோம். கட்சிகளுடைய கொள்கையெல்லாம் பேச வேண்டிய வேலை எங்களுக்கு கிடையாது. இப்போ அரசாங்கம் ஒன்று மக்களுக்கு கொடுக்குதுன்னா, அரசாங்கம்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க சொந்த காசாக கொடுக்குறாங்க, மக்களுடைய காசை தானே கொடுக்குறாங்க. இந்த பகுத்தறிவு கூட இல்லையே. அதைத்தான் வரணுங்கிறேன். அவங்க கொடுக்கறதே தப்பு கிடையாது. அவங்களாவது மக்களுடைய காசு மக்களுக்கு எந்த வகையிலாவது போகட்டும்னு கொடுக்குறாங்க. இப்போ இவர் ஸ்டாலினும் கொடுக்குறாரு. இந்த ஸ்டாலின் வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாதிரி யாருமே பண்ணலை இல்லையா? நமக்கு கட்சியெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் ஆட்சி முறையை சொல்கிறேன். நிறைய இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய செய்கிறாரு. இந்த நேரம் வந்து இந்த மாணவர்களுக்கு பொற்காலம் இது, புரியுதுங்களா? மாணவர்களுக்கு பொற்காலம். பெண்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஒத்தாசையான ஒரு நேரம் இது. ஸ்டாலின் பண்ணியிருக்காரு அது மாதிரி. அதை வந்து அவர் மனசாட்சியோடு பண்ணுறாரு. நம்ம காசா, அவங்க காசு தானே, எந்த வகையிலாவது அவங்களுக்கு போய் சேரட்டும்னு செய்கிறாரு. அதே நேரத்தில் அவர் வந்து ஆட்சி பண்ணலை பாவம். தமிழ்நாட்டை அவர் ஆட்சி பண்ணலை. இப்போ அதிகாரிகள் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அதனால தான் ரோடு இப்படி இருக்குது. ஒரு நாளைக்கு சாலை விபத்தில் சாவரம் கணக்கு என்ன தெரியுமா? எடுத்து பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த சாலைகள் இருக்கிற அலங்கோலம்
இந்த வாட்டி திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் இந்த இடத்த மட்டும் கட் பண்ணாமல் போடுங்க. ஓகே, கண்டிப்பாக. நம்ம ஒரு இளையராஜா விவகாரத்துலேருந்து ஆரம்பித்து ஆகமங்கள், பழக்க வழக்கங்கள், இப்போ அரசியல்னு சொல்லி பல விவகாரங்களை பேசியாச்சு. நீங்கள் சொன்னது போல் மக்களுக்கு பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த புள்ளியிலேருந்து மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பாயிண்டோட முடிக்கலாம், நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றிங்க.